கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நிறைய பேர் நீங்கள் இல்லை, நிறைய பேர் நம்ம இயலாமையெல்லாம் பேசி பேசி நமக்கு அவ்வளோதான் அப்படின்னாங்க. உங்கள் மதம் அப்படி தான் கற்றுக் கொடுக்குது. எல்லா மதங்கள் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, முதல்ல கடவுளை நம்பணும். ஏற்றுக்கொள்ளுதல் வேறு, நம்புறது வேறு. பிலீவிங் வேறு, அக்செப்டன்ஸ் வேறு. ரெண்டும் ஒன்று கிடையாது. நீங்கள் நம்புறீங்க. கடவுளை உணராதது போது நம்புகிற மாதிரியே வாழ்க்கையை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. கடவுளை நம்புறீங்க, இன்னொரு தளத்தில் வாழ்க்கையை நம்புறீங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்புறீங்க. நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு காரணமே நம்புறது தான். காம்ப்ரமைஸ் ஆக முடியாமல் போய் விலகி போகிறதுக்கு காரணம் சந்தேகப்படுறது. ரெண்டு, ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க, இல்லைன்னா வானப்போ அது நமக்கு வராது, அதுவும் ஒரு விதமான காம்ப்ரமைஸ் தான். ஸோ நம்புறதுனாலையும் சந்தேகப்படுறதுனாலையும் காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க. நமக்கு இது வராது, நமக்கு அது தேவையில்லை, இது நமக்கு முடியாது. முடியக்கூடியது சொல்கிறேன், முடியாததுன்னு ஒரு நல்ல முடிவுக்கு வரது நல்ல விஷயந்தான். எனக்கு பறக்க முடியாது, ஏன்னா ரெக்க இல்லை, இது நல்ல விஷயந்தான். இதில் சந்தேகமோ நம்பிக்கையோ தேவையில்லை. பட் ஏன் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு யாரை கேட்கணுன்னா, நீங்கள் எந்த பிரச்சனைக்கு காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும்? பணம் நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகும். பணம் நம்ம சம்பாதிக்க முடியாது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நீங்கள் போன உடனே உங்களுக்கு ஒரு 4 பணக்காரனை காமிச்சு, அவர் பாரு எப்படி பணக்காரனாரான்னு உடனே அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஏற்றத்தாழ்வை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது முடிவுக்கு வருவீங்க. உதாரணத்துக்கு என்ன பார்க்குறீங்க, நான் வசதியாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. அவர் பேசுகிற பேச்சுக்கும் அவர் பண்ணுறதுக்கும், அவர் நிறைய பேச கற்றுக்கிறதுனாலே அவர் நிறைய சம்பாதிப்பார். நம்மளால் அது இது இல்லை உங்கள் சம்பாதிக்கிறதுக்கான தொழில். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எது எனக்கு வரும், எதை நான் செய்யணும்னு மட்டும்தான் நான் யோசிக்கணும். என்ன செய்யலைன்னா, என்ன யோசிக்கலை, எதிராளியை யோசித்தேன், அம்பானியை யோசித்தேன், பிர்லாவை யோசித்தேன், பணக்காரங்களான இன்னும் பிற ஆளுங்களெல்லாம் நான் என்ன பண்ணேன் யோசித்தேனே தவிர, நான் யார், எனக்கு என்ன தகுதி, நான் என்ன செஞ்சு வசதியாகலாம் அப்படி யோசிச்சுருந்தேன்னா காம்ப்ரமைஸ் ஆகிருக்க மாட்டேன். நான் எங்கே காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன்னா, அவர் மாதிரி ஆகலான்னு பார்த்தேன். அவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. அவருக்கு வாழ்க்கை சூழலாம் வேறு மாதிரி இருந்தது. அதனால் என்னால் ஆக முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். புரியுதா நான் சொல்கிறேன்னு? அப்போ காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு காரணம் இன்னொருத்தர் பார்க்கறது தான். யாரோ ஒரு மனுஷன் 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க ஸ்கூலில் போனீங்கன்னா, நீங்கள் அது மாதிரி முயற்சி செய்கிறீங்க, உங்களால் ஆக முடியல. ஆல்மா அவனை பார்த்தா ஒரு நாள் படிக்கிறான், மறுநாள் மனப்பாடம் ஆகிடுது, ஈஸியாக பேசுகிறான். நமக்கு மனப்பாட அறிவுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கல. சரி, நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்ட்டு. மனப்பாட அறிவு இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, ஏன் இல்லைன்னு ரெண்டாவது கேள்வி கேட்டு, அது எனக்கு தேவைதானான்னு பார்த்து மார்க் வாங்கலாம், வாங்க மட்டும்லாம். காம்ப்ரமைஸே இல்லைங்க. எனக்கு படிக்கிறதுன்றது என்னடான்னா, ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறது, அவ்வளோதான். படிச்சுட்டு வந்தவங்களாம் அப்படியே அதே அறிவோடு இருக்கிறானா என்ன? இப்போ போய் கேட்டால் சொல்லுவானா என்ன? உங்களை எத்தனை பேருக்கு காங்காச்சான் ஃபுல்லாக தெரியும்? அவர் சின்ன குழந்தை, அதுக்கு இப்போ தான் வருது, அதனால தெரியும். பெரிய மனுஷனாகிட்ட தெரியாது. காங்காச்சான் நிறைய பேருக்கு. நீங்கள் காங்காச்சாலாம் படிச்சிங்க தானே? எங்கே காங்காச்சான் சொல்ல முடியல? 18 லெட்டரும் சொல்கிறீங்களா பாருங்களேன். என்ன ஏன் முடியாது? அக்கறை இல்லை, அது மேலே என்ன இல்லை உங்களுக்கு? அப்போ படிக்கிறதுனால ஒரு மனுஷன் பிரில்லியண்ட் ஆகிட்டான் புரிஞ்சிச்சுலாம் சொல்ல முடியாது. அப்போ காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிக்கல. பணமோ அல்லது பொருளாதார விடுதலை, மற்ற ஏரியாவிலையோ, கல்யாண வாழ்க்கையிலையோ, இல்லை ஆன்மீகத்திலையோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ தொழிலையோ. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுக்கிறாங்க, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் கோடிங்க்கோ இல்லை ஐடி பிஸ்னஸ்க்கோ போகவே இல்லை. 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு சித்தால் வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்துக்கிறேன் நான். இன்ஜினியரிங் பெஸ்ட். இன்ஜினியரிங்னால் ஒன்றும் பெரிய படிப்புன்றதுக்கு இல்லை. அந்த இன்ஜினியரிங் படித்ததுக்கான செலவு பண்ணதுக்காச்சும் சம்பாதிச்சு கொடுங்களா? அந்த அப்பா அவ்வளோ காசு கொடுத்து பண்ணிக்கிறாரு தானே. கூட சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் படிக்கிறதுக்கு தகுதி இல்லை, என்னால் கோடிங் எழுத முடியலன்றான். எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வரல, என்னால் ஆங்கிலம் பேச முடியல. ஆங்கிலம் ஒரு மொழி, அப்படி தானே? அப்போ காம்ப்ரமைஸ் காரணம் என்ன? டைரெக்டாக இன்னொரு ஆளை பார்க்குறது தான். பார்க்கக்கூடாது. தகுதி தான் நீங்கள் இன்ஜினியரிங்கே போயிருக்க மாட்டீங்க தானே. சும்மா சீட்டு கிடையாது, குத்துடுறாங்க, கூவி விற்றுடுறாங்க. என்ன பண்ணுறீங்க? கடன் வாரம் குத்துட்றான், 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கடன் குத்துறேன், உங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேணாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா போயிடுறீங்க. அங்கே போனாக்கா அதே காலேஜில் ஃபஸ்ட்டு அதே இடத்துல இருக்கிற ஒரு பையன் உங்களுக்கு பாடம் நடத்துகிறான். நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க, பாஸ் ஆகிற மாதிரி கற்றுக் கொடுத்துட்றாங்க, பாஸ் ஆகிறீங்க. செமஸ்டருக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர்லாம் கொடுத்துட்டு பாஸ் ஆகிற காலேஜுங்கெல்லாம் இருக்குது. இப்படிலாம் பண்ணிட்டு என்ன ஆகிறீங்க நீங்கள்?
இன்ஜினியர்னு சீட்டு போட்டு டிகிரி போட்டு வந்துடுவீங்க வெளியே. உங்களால் வெளியே போய் வேலை செய்ய புரியுதா? நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன தான் பண்ணுகிறீங்க? காம்ப்ரமைஸ் ஆகினுக்கிறீங்க. குழந்தைலேருந்து உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துக்குறாங்க? பரவாயில்ல விட்டுரு இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி தானே? அப்படி இல்லைனா அடிப்பாங்க, தற்கொலைக்கு உந்துவாங்க. உங்களுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஓடுவீங்க. அப்பா அம்மாவை வெறுத்துட்டு ஓடுவீங்க, இல்லை பொண்டாட்டியை வெறுத்து ஓடுவீங்க, கணவனை வெறுத்து ஓடுவீங்க. இப்படி தான் என்ன ஆகும்? யாரை வெறுக்கிறீங்க நீங்கள்? சந்தேகப்பட்டால் அவங்கள வெறுக்கிறீங்க, நம்மனா அவங்கள நேசித்து திமிரில் சுற்றுறீங்க. ஆனால் என்ன மட்டும் பண்ணவே இல்லை, எது என் தேவை அதை எப்படி அடைவது அப்படி நீங்கள் யோசிக்கவே இல்லை. எது என் தேவைன்னு புரிஞ்சிச்சானா அதை அடையிறதுல தீவிரத்தன்மை இருந்தானா எப்படி உங்களால் அடையாமல் இருக்க முடியும்? தீவிரத்தன்மையில் காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. தீவிரத்தன்மையே வரல என்னால். நீங்கள் தீவிரத்தன்மை வேகமாக வர்றதில்ல, தீவிரத்தன்மை இலக்கு அடையிறது தான் தீவிரத்தன்மை. தீவிரமான வேகமாக வர்றது கிடையாது, வேகமாக ஒழுங்கி மூச்சு வாங்கி செத்து போகிறது கிடையாது. எது இலக்கு அதை அடையிறதுக்கு நடந்து போகணுமா ஓடணுமான்னு முடிவு பண்ணணும். ஒரு கல்லாக எடுத்துன்னு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 10 கல் தூக்கின்னு போய் 10 நிமிஷம் உட்காந்துருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஒரு கல்லாக காலம் ஃபுல்லாக தூக்கினே இருக்கலாம். போய் பாருங்கள் எறும்பை, நைட் அண்ட் டே ஒரு மணி நேரம் தான் எடுத்துன்னு வருது. நீங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது எடுக்குது. ஒரு 6 மாதம் பொறுத்து போய் பாருங்கள், உள்ளே பெரிய மாளிகை கட்டி வச்சுக்குது. இப்படி போய் இப்படி இருக்கும், கட்டியிருக்கும் பில்டிங் உள்ள வீடுங்கள்லாம். மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும். இது எப்படி இருக்கும்? சேஃபாக இருக்கும். அதோட ரெண்டு முனையில் இருக்கிற அந்த இதில் தான் எறும்பு கல் ஒன்று மண் எடுத்துன்னு வரும். எவ்வளோ எடுத்துன்னு வந்துருக்க முடியும் அதில்? அதான் தீவிரத்தன்மை. தீவிரத்தன்மைன்னா தீவிரமாக செய்யறதில்லை, இலக்கை நோக்கி அடைவேன், அடைந்தே தீருவேன் அப்படின்றது தான் தீவிரத்தன்மை. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? தீவிரத்தன்மைன்றது வேகம் கிடையாது, விவேகம் தான் தீவிரத்தன்மை. சினவெடுத்த தோள்களும் தீட்டிய வாள்களும் போதாது. வீரம் துணைக்கு வராது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் வீரம் உனக்கு போதாது. விவேகம் துணைக்கு வரலன்னா வீரம் போதாது. கத்தி சொல்லிட்டுறதில்ல விஷயம். உன் மேலே படாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவன் மேலேயும் எங்கே பண்ணணுமோ அங்கே தான் பண்ணணும். ஒரு கோடு நான் கையில் போடுவேன்னா கையில் தான் போடணும், கழுத்தில் போடக்கூடாது. சாகடித்து ஈஸி, 2 கோடு மட்டும் போட்டு அனுப்புறது கஷ்டம். கண்ணை முடின்னு குத்திடலாம். என்ன பண்ணலாம்? கண்ணை முடினே குத்திடலாம். மாரில் ஒரு கோடு போட்டு அனுப்பணும் லேசா. புரிஞ்சிச்சா? ஆப்பிளில் சுடணும் தலைமையிலன்னா நெத்தி சுடுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை, எங்கன்னா சுடுறது பெரிய விஷயமா? ஆப்பிளில் சுடுறது தான். புரியுதா என்ன சார்ன்ட்டு? இந்த காம்ப்ரமைஸுக்கு காரணம் என்னால் என்ன பண்ண முடியல, அந்த ஆளை கூட போட்டிக்கு போக முடியல. போட்டிக்கு போனாக்கா காம்ப்ரமைஸ் தான் ஆகணும். புரியுதா? போட்டி போட கூடாது. போட்டியற்ற ஒரு மனித மனம் கட்டாயமாக இலக்கை அடையும். எனக்கு இலக்கு இதுன்னு புரிஞ்சிச்சேன். நான் யாரை கூட போட்டிஇல்லைனா நான் போய் நிற்கணும், அவ்வளோ தானே. போட்டின்னு பார்த்தா தோத்துடுறேன். நான் ஒரு வேகத்தில் போய் நிற்கிறேன், என்கிட்ட டிவிஎஸ் 50 சாப்டர் இருக்குது. அது ஒரு 40 50 கிலோமீட்டர் தான் அதிகபட்சமாக ஓடும். நான் ஓட்டின்னு போகிறேன், ஒரு ஊருக்கு போய் சேரணும். நான் பண்ணு ஓடி போய் சேர்ந்துருவேன். திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து எமாகாவிலையோ இல்லை எஸ்டிலையோ புல்லட்லையோ வேகமாக போனோன்னா முறுக்குனேன். ஆமாம், ஆக்சிலேட்டர் ஒயராக இருந்துச்சு. அதுமாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், நம்மளால் போக முடியாதுன்ட்டு. நான் வச்சுக்கிறது டிவிஎஸ் 50, இதில் 50 கிலோமீட்டர் வேகம் தான் போக முடியும். நான் இதில் என்ன பண்ணோம், ஏதோ ஒரு ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அழகாக ரிலாக்ஸாக 50 கிலோமீட்டரில் பாட்டு பாடினு என்ஜாய் பண்ணின்னு அழகாக ஓட்டின்னு போகலாம். ஏன் உனோ ஒருத்தன் போனவொன்னே என்ன நீங்கள் அந்த வேகத்துக்கு முருகன் என்ன ஆச்சு உங்கள் வண்டி? என்ஜின்லாம் சீஸ் ஆகிடும் அதே வேகத்தில் ஓட்டினீங்கன்னா. ஏன் உங்கள் வண்டியோட கெப்பாசிட்டின்னா அவ்வளோதான். அவன் 100க்கு போனான்னு நீ ஏன் அது மாதிரி வேகமாக அமுக்குனேன்னு கேட்டேன். ரெண்டாவது அவன் போய் இல்லை சார் டீ கடையில் உட்காந்து பண்ணி போயின்னு இருந்திருக்கலாம். இந்த ஆமை முயல் கதைலாம் அதுக்கு தான். ஆமை முயல் கதை எப்படி புரிஞ்சுனீங்களே தெரில எனக்கு. ஸோ போட்டி வச்சிங்கன்னா காம்ப்ரமைஸில் தான் போய் நிற்பீங்க. போட்டி இல்லாத இலக்கு இருந்தால் காம்ப்ரமைஸே ஆக மாட்டீங்க. அடைந்தே தீருவேன் அப்படின்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.